தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் அறுபடை வீடு கொண்ட எங்க முப்பாட்டன் முருகனுக்கு குடமுழுக்கு தமிழ்ல நடத்தணும். நாங்க இங்க போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம். அதுக்கு அனுமதி கொடுக்க உங்களால முடியாது திராவிட மாடலால. அதே தமிழ்நாட்டுல RSS பேரணி நடத்துறதுக்கு மட்டும் அனுமதி உண்டா? அப்ப இதுல யார் RSS கைகூலி, ஆரிய கொத்தடிமை யாரு? இந்த திராவிட கும்பல் தான். தமிழர்லாம் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உறவுகளே இதை பத்தி முழுசா பேச வேண்டியது இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு. பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லைன்னு பாடல் தான் தமிழ்ல இருக்க தவிர என் முப்பாட்டம் முருகனுக்கு குடமுழுக்கு தமிழ்ல நடக்குதா? இப்ப தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு போராட்டம் பண்றதுக்கு எங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் விட்டா அங்க வேற யார் இருக்கா? வருகின்ற 14/6/2025 அன்று நமது தமிழ் கடவுள் முப்பாட்டம் முருகனுக்கு குடமுழுக்கு தமிழ் நடத்தணும்னு நாம் தமிழரும் சில ஏனைய தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து இங்க முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ முதல்ல அனுமதி கொடுத்த காவல்துறை இப்ப அனுமதி மறுக்குது, தடைங்குது. என்னன்னு கேட்டா அதிகமா கூட்டம் சேரும், அதனால அனுமதி மறுக்கப்படுது. அப்ப இங்க எவ்வளவு பேர் மாநாடு நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, அப்பெல்லாம் கூட்டம் சேராதா? ஏன் இப்ப அடுத்த RSS நடத்துற பேரணி கூட்டம் சேராதா? அது என்ன தமிழர்கள் போராட்டம் நடத்தினா பொதுக்கூட்டம் நடத்தினா மட்டும் கூட்டம் நெரிசல் வரும், காவல்துறையை சமாளிக்க முடியாது. அப்ப மத்தவங்களும் நடத்துறப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? அப்ப முதல்ல அனுமதி கொடுத்த காவல்துறை இப்ப மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? மேல் இடத்துல இருந்து பிரஷர் வருது, அதனால அவங்க நம்மள்கிட்ட தடை போடுறாங்க. ஏன்னா மேல் இடத்த அவங்களால பகை செய்ய முடியாது. காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. அதிகார வர்க்கத்திடம் உனது உரிமைக்காக நேர்மையான முறையில் குரலை எழுப்பு. அப்போது அதிகாரத்திற்கு காதில் விழவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை உனது கையில் எடு. எங்கள் முப்பாட்டன் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு நாங்க கேட்கிறோம். நாங்க ஒண்ணு இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலயோ ஆப்பிரிக்காவிலயோ போய் கேட்கல. எங்களோட தாய் மண்ணு தமிழ்நாட்டுல கேட்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா ஒன்னா வாய்க்கு வாய் பேசுவாங்க. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் செம்முனை மாநாடு நடத்தினாரு, தமிழுக்காக அர்ப்பணித்தவர் வாழ்வ அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. அப்ப நீங்க எல்லாம் முன்ன நின்று ஆதரவு கொடுக்கணும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும். அப்ப தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல குடமுழுக்கும் நடத்தணுங்க கேட்கறது தப்பா? அதை நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்கறது தப்பா? இப்ப ஆளுங்கட்சியும் இதுக்கு முன்னாடி ஆண்டங்கட்சியும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாம நன்மையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாம் தமிழருங்கிற ஒரு இயக்கம் வந்திருக்குமா? இப்ப போராடி இருக்குமா? நீங்க செய்ய தவறிட்டீங்க, இப்ப செய்யவும் மறுக்கிறீங்க. அப்படி இருக்கும் போதுதான் நாம் தமிழரின் தேவை இங்க தேவைப்படுது. உங்களுடைய கடமை நீங்க சரியா செஞ்சிருந்தா நாங்க எதுக்கு கேட்க போறோம், போராட போறோம்? இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டுல தமிழருக்கு அதிகாரம் இல்லைன்னா இதுதான் நடக்குங்கிறது கண் முன்னாடி எடுத்து காட்டுற சான்று இந்த மாதிரி போராட்டங்கள் தான். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். தமிழர்கள் இங்க எது செஞ்சாலும் போராட்டம். மதுக்கடை மூடணும்னு சொன்னா போராட்டம். நாட்டு பாதுகாப்பு படையில இருக்கிற ஒரு வீரன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு பணம் கொடுக்க இந்த கவர்மெண்ட் முன் வருவது இல்லை. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு கொழுப்பெடுத்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது இந்த கவர்மெண்ட். இப்ப நீங்க ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் நீங்க இந்த மக்களுக்கு எதை எடுத்து வைக்கிறீங்க? அப்ப பின்னாடி வரும் தலைமுறைகள் நாட்டு பாதுகாப்பு படைக்கு சேருவானா இல்ல ஒயின் ஷாப்புக்கு போய் சேருவானா? தமிழ்நாட்டுல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறது வெறும் வெத்து வார்த்தையா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் தமிழ் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கிலீஷா மாறிட்டு இருக்கு. அதை எடுத்து பேசவும் எதிர்த்து குரல் கொடுக்கவும் ஒரு தமிழ் மகனுக்கு துணிவு இருக்குன்னா அது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. வந்தவர்கள் போனவர்கள்ட்ட எல்லாம் அதிகாரத்தை கொடுத்து சொந்த நாட்டிலேயே போராடிக்கிட்டு இருக்க ஒரு இனக்கூட்டம்னா அது தமிழ் இனக்கூட்டம் தான். தமிழ இனத்துக்கே ஒரு சாபக்கேடு மறதி. உன் இனத்துக்கும் மக்களுக்கும் துரோகம் செஞ்சவன அரசியல்ல இருந்து அரசியல் அநீதி ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை அவன் ஏமாத்திட்டு இருப்பானா? மாறா நீங்க என்ன செய்யறீங்க? உன் இனத்துக்கும் மக்களுக்கும் துரோகம் செஞ்ச விட்டு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு திரும்ப எனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீ போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்ன மாரி ஒரு முட்டாப்ப இன கூட்டம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அரசியல் எல்லாம் தனியா எடுத்து வைங்க. அரசியல் விட்டுட்டு இப்ப நாங்க எடுத்து வைக்கிற கருத்து சரியா தவறான்னு மட்டும் பாருங்க. திராவிட ஊபிஸும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம்மளுடைய தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு நாங்க கேட்கறது சரியா தவறா? தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ற இடத்துல இருக்கிற தமிழ்நாட்டு இறைவனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தாம மற்ற மொழியில மாறினது எப்படி? இதை இப்ப சரி செய்யற கடமை தமிழர்களுக்கு தான் இருக்கு, திராவிடர்களுக்கு சுத்தமா கிடையாது. இங்க ஆட்சி செய்யற திராவிடர்களுக்கு உன்னுடைய செல்வங்களும் வளங்களையும் சுரண்டுறதுக்கு தான் நேரம் இருக்குமே தவிர உன்னுடைய உணர்வுக்கும் உன்னுடைய உரிமைக்கும் செவி சாய்க்காது இந்த அரசு. இந்த காவல்துறையிட்ட நாங்க முன்கூட்டியே அனுமதி வாங்கிட்டோம். இந்த மாதிரி எங்க முப்பாட்டன் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு திருச்செந்தூர்ல போராட்டத்தை முன்னெடுக்க போறோன்னு நாங்க அனுமதி வாங்கிட்டோம். அனுமதி கொடுத்துருச்சு, காவல்துறை நடத்துவீங்கன்னு வாய் வார்த்தையை சொல்லிடுச்சு. இப்ப நாங்க போராட்டம் நடத்துறதுக்கு துண்டறிக்கை அடிச்சு போஸ்டர் அடிச்சு செலவு செஞ்சு கிட்டத்தட்ட நாளைக்கு நடக்க போகுது இந்த போராட்டம். இப்போ அனுமதி கிடையாது, தடைன்னா
இப்ப RSS உடைய போராட்டத்துக்கு மட்டும் இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா இவங்க RSS உடைய கைகூலியா இல்ல இவங்க ஆரிய கொத்தடிமையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்ல. இப்ப ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல ஈடில கையை வச்சிருவாங்கன்னு பயந்து போய் சப்போர்ட் பண்றீங்களா? நீ என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா எங்க அண்ணன் சீமானை பார்த்து பயப்படுற பாரு, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. தடையாவது ஒன்னாவது. நான் என்ன அமெரிக்காவில ஆப்பிரிக்காவில போய் போராட்டம் பண்றோம், என் தாய்நாட்டு தமிழ்நாட்டுல நாங்க போராட்டம் பண்ணிட்டு எங்களுக்கு தடை போடுறவங்க யாரு? நீ எங்க வாழ வந்தவன் எங்களை ஆண்டுகிட்டு இருக்க, அதனால நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுற முடியுமா? தமிழனுக்கு இங்க அதிகாரம் இல்லைன்னா என்னென்னலாம் நடக்குங்கிறதுக்கு சான்று இதை மாதிரி போராட்டங்கள், இதை மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நமக்கு வரும். ஏன் நம்ம ஜாதியாவும் மதமாவும் பிரிஞ்சு கிடக்குறோம், அதனால வந்தவன் போனவெல்லாம் இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறோம். நீங்க வேணா ஆளுங்கட்சியா இருக்கலாம், உங்க தடையை மீறி நாளைக்கு சனிக்கிழமை நாங்க திருச்செந்தூர்ல சொன்னபடி போராட்டத்தை முன்னெடுப்போம். முடிஞ்சா தடுத்து பாருங்க. நாளைக்கு திருச்செந்தூர் நடக்கிற பொதுக்கூட்டத்திற்கு தமிழர்கள் அனைவரும் அணிதிரண்டு வாருங்க. நாம் அனைவரும் நாம் தமிழரை ஒன்றிணைவோம். கல் உணவின் ஒரு பாதி நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறோம். ஒரு கோமாளி என்னன்னா கல் கொடிய விஷம் பேசுது. அந்த கோமாளிக்கெல்லாம் பதில் அடி கொடுக்கறதுக்கு தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்ல இருக்கிற போராட்டமும் முன்னெடுக்கிறோம். அதை பத்தியும் காணொலி போடுறேன், கண்டிப்பா போட்டே ஆகணும். தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படிங்கிற மாதிரி போராட்டம் கண்டிப்பா நடக்கும். உங்க தடையெல்லாம் உடைச்சி எறிவோம் நாங்க. எங்கள் அண்ணன் சீமானை சிறு துளி என்று உள்ளங்கையில் அடைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் என் அண்ணன் ஆழி கடல்நீர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. 2026 சுனாமி அடிக்கும், அதில் திராவிட கட்சி எல்லாம் முழுகும். உங்க தடையெல்லாம் உடைச்சி எறிஞ்சு உங்களை எதிர்த்து நாங்க போராட்டம் நடப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.